இன்றைக்கு நாம் எதை குறித்து பார்க்க போகிறோம் என்று சொன்னால், அந்த 1 பேதுரு 5ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தின் துவக்க பகுதியில் பார்க்கும்போது, ஆகையால் ஏற்ற காலத்திலே, ஆகையால் ஏற்ற காலத்திலே, ஆகையால் என்கிற வார்த்தையில் ஒரு வசனம் துவங்குகிறது என்றால், அதுக்கு முன்னாடி இருக்கிற வசனங்கள் இதோடு மிகவும் சம்பந்தப்பட்டது. அதன்படி நம்ம இருந்தால்தான் ஏற்ற காலத்திலே தேவன் நம்முடைய வாழ்க்கையில் நன்மைகளை தருவார் என்று நாம் அறிந்திருக்கிறோம். அப்போ ஆகையால் என்று இந்த வசனம் சொல்லும்போது, அதற்கு முன்பதாக இருக்கிற சில காரியங்களை நாம் தியானித்து அதன்படி கை கொள்ள வேண்டியது மிகவும் அவசியமாக இருக்கிறது. எனவே இன்றைய தினத்தின் தியானத்திற்காக அதே 1 பேதுரு 5ஆம் அதிகாரத்தின் முதல் வசனத்தையும் 2வது வசனத்தையும் நாம் சேர்ந்து சத்தமாய் வாசிக்கலாம். நம்ம முதல்ல வாசிச்சோம், என்ன வாசிச்சோம்? ஆகையால் ஏற்ற காலத்திலே தேவன் உங்களை உயர்த்தும்படிக்கு அவருடைய பலத்த கைக்குள் அடங்கியிருங்கள் என்று முதல்ல நம்ம வாசிச்சோம். ஆனா இப்போ ஆகையால் என்ற வார்த்தை அதுல கொடுக்கப்படுகிறபடினால அதுக்கு முன்னாடி இருக்கிற வசனங்களும் இதோடு கூட நிச்சயமாய் தொடர்புடையது என்று இதுல நிரூபிக்கப்படுகிறது. இல்லைன்னா இது தனியான ஒரு வசனமா தொடங்கி இருக்கும். ஆனால் துவங்கும் போதே ஆகையால் என்ற வார்த்தை குறிப்பிடப்படுகிறபடினால அதுக்கு முன்னாடி உள்ள வார்த்தைகள், அதுக்கு முன்னாடி இருக்கிற வசனங்கள் நமக்கு மிகவும் முக்கியம். இப்போ அந்த 1ஆம் வசனத்திலிருந்து பார்க்கும்போது வேதம் இப்படியாக சொல்லுகிறது, உங்களில் உள்ள மூப்பருக்கு உடன் மூப்பனும் கிறிஸ்துவின் பாடுகளுக்கு சாட்சியும் இனி வெளிப்படும் மகிமைக்கு பங்காளியுமாய் இருக்கிற நான் புத்தி சொல்லுகிறது என்னவென்றால். அப்போ பவுல் என்ன சொல்லுகிறாரு? இல்ல, பேதுரு என்ன சொல்லுகிறாரு? சொல்லுங்க. உங்களுக்கு புத்தி சொல்லுகிறேன். 6ஆம் வசனத்துல இந்த புத்தி சொல்லுவதை, இந்த நான் சொல்லுகிற புத்தியை, நான் சொல்லுகிற அறிவுரைகளை நீங்கள் கேட்டீர்களானால், 6ஆம் வசனத்துல ஆகையால் ஏற்ற காலத்திலே தேவன் உங்களை உயர்த்தும்படிக்கு அவருடைய பலத்த கருத்துக்குள் அடங்கியிருங்கள். அப்ப இந்த புத்தி சொல்லுதல் என்ன, அதையே நம்ம கடைபிடிக்க வேண்டும் என்று இன்றைக்கு நான் உங்களுக்கு வலியுறுத்துகிறேன். 2ஆம் வசனத்தை பார்க்கும்போது வேதம் சொல்லுகிறது, உங்களிடத்தில் உள்ள தேவனுடைய மந்தையை நீங்கள் மேய்த்து கட்டாயமாயல்ல மனப்பூர்வமாயும் அவலட்சணமான ஆதாயத்திற்காக அல்ல, உற்சாக மனதோடும். இப்போ இங்க இந்த தேவ மனுஷன் சொல்லும் போது சொல்லுகிறார், நீங்க உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற மந்தையை மேய்க்கும் போது எப்படி மேய்க்கணுமா? எப்படி மேய்க்கணும்? ஐயோ செய்யணுமே, மேய்க்கணுமே அப்படின்னு என்ன செய்யக்கூடாது? மேய்க்க கூடாது. 2வது, மனப்பூர்வமாய் அந்த மேய்ச்சலை நீங்கள் நடத்த வேண்டும். அவலட்சணமாய் ஆதாயத்திற்காக அல்ல, அவலட்சணமாய் ஆதாயத்திற்காக அல்ல, உற்சாக மனதோடு நீங்கள் செய்ய வேண்டும். இப்போ அந்த மேய்ச்சலுக்கு கீழே என்ன அடங்கும் தெரியுமா? நம்ம எல்லாருடைய வாழ்க்கையும் அடங்கும். ஏன்னா உங்களுக்கு கீழே கர்த்தர் ஏதோ சில காரியங்களை கொடுத்திருக்கிறார். உங்கள் ஒவ்வொருவருக்கும் தனித்துவமான வேலைகளை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். உங்கள் ஒவ்வொருவருக்கும் தனிப்பட்ட விதத்தில் அதிகாரங்களை கர்த்தர் கொடுத்திருக்கிறாரா இல்லையா? கொடுத்திருக்கிறார். நம்முடைய தமிழ்நாட்டின் முதலமைச்சருக்கு ஒரு அதிகாரம் இருக்கிறது, எல்லாவற்றுக்கும் மேல அதிகாரம் இருக்கிறது. இந்த இடத்துல இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிற உங்களுக்கு அதிகாரம் இருக்கிறதா? இருக்கா? எனக்கு எங்க அதிகாரம்? என்னதான் எல்லாரும் அதிகாரப்படுத்திட்டு, அதிகாரம் இருக்கா? நல்லா யோசிச்சு பாருங்க. உங்களுக்கு அதிகாரம் இருக்கும். உங்களுக்கு கீழே சில காரியங்கள் இருக்கும். நீங்க செய்ய வேண்டிய காரியங்கள், உங்களால நடக்க வேண்டிய காரியங்கள் உங்க வீட்டில், உங்க குடும்பத்தில், உங்க வேலையில, உங்க தொழிலில், உங்க ஊழியத்தில் கண்டிப்பா இருக்கும். அப்ப இந்த இடத்துல மேய்ச்சல் வருகிறது அல்லவா? அந்த மேய்ச்சல்ங்கிற வார்த்தைக்கு அர்த்தம் கர்த்தர் உங்களை ஏற்படுத்தின காரியங்கள். இந்த மேய்ச்சலுக்கு என்ன வரும்? உங்களை தேவன் இப்பொழுது, இன்றைக்கு
என்னென்ன காரியங்களுக்காக ஏற்படுத்தி இருக்கிறாரோ அந்த காரியங்கள் எல்லாவற்றிலும் நீங்கள் கட்டாயமாக அல்ல, மனப்பூர்வமாய் செய்யணுமே என்றல்ல, மனப்பூர்வமாய், அவலட்சணமான ஆதாயத்திற்காக அல்ல, உற்சாக மனதோடு நீங்கள் அதை செய்ய வேண்டும். இன்றைக்கு நீங்கள் உங்களை பார்த்து ஒரு கேள்வி கேட்க வேண்டும். கர்த்தர் உன்னை ஏற்ற காலத்தில் ஆசீர்வதிக்க வேண்டும் என்று நீ விரும்புகிறாயா? உங்களை பார்த்து நீங்க கேட்கணும். கர்த்தர் உன் குடும்பத்தை ஏற்ற காலத்தில் உயர்த்த வேண்டும் என்று விரும்புகிறாயா? கர்த்தர் உன் பிள்ளைகளை ஏற்ற காலத்தில் உயர்த்தணும் விரும்புகிறாயா? ஆண்டவர் சொல்லுகிறார், முதல்ல உனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற ஸ்தானத்தை சரியாய் பயன்படுத்திக் கொள். உனக்கு கொடுத்திருக்கிற வேலையை சரியாய் செய். அது சின்ன வேலையோ பெரிய வேலையோ. நீ ஒரு விதத்தில் அதிகாரியா தான் இருக்கிற. உங்களுக்கு மேல அதிகாரிகள் இருக்கலாம், அது மேட்டர் இல்லை. ஆனா நீங்க சில காரியங்களுக்கு அதிகாரிகளா தான் இருக்கிறீர்கள். உங்களுக்கு கீழே சில காரியங்கள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. உங்களுக்கென்று வேலைகள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. உங்களுக்கென்று சில படிப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது. இப்ப பிள்ளைகள் உங்களுக்கு அதிகாரம் இருக்கா இல்லையான்னு கேட்டா பிள்ளைகள் என்ன சொல்லுவாங்க? ஐயோ, எனக்கு எங்கங்க அதிகாரம்? எங்களை எல்லாரும் எங்களை தான் அதிகாரம் பண்ணிட்டு இருக்காங்க. எல்லாரும் எங்க மேல அவங்க அதை சொல்லி இதை செய் அதை செய் அப்படி பண்ணி இப்படி பண்ணுன்னு சொல்லிட்டு இருக்காங்க. எங்களுக்கு எங்க அதிகாரம்? உங்களுக்கு அதிகாரம் இருக்கு. உங்க படிப்பு மேல உங்களுக்கு அதிகாரம் இருக்கு. உங்களுடைய பொறுப்புகள்ல, உங்களுடைய ரெஸ்பான்சிபிலிட்டிஸ்ல உங்களுக்கு அதிகாரம் இருக்கு. இருக்கா இல்லையா? உங்க படிப்பை நீங்க நினைச்சா படிக்கலாம், நினைச்சா படிக்காம இருக்கலாம். உங்களுக்கு அதன் மேல அதிகாரம் இருக்கிறது. உங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையின் மேல உங்களுக்கு அதிகாரம் இருக்கிறது. உங்களுடைய கீழ்ப்படிதலுக்கு மேல உங்களுக்கு அதிகாரம் இருக்கிறது. வாலிப பிள்ளைகளுக்கு அதிகாரம் இருக்கிறது. இப்ப அநேக பிள்ளைகள் குடும்பத்தை நடத்துகிறது யார் தான்? யாரு? வாலிப பிள்ளைகள் தான். குடும்பத்தை நடத்துறதே அவங்க தான். இன்கம் மட்டும் எங்க இருந்திருக்கும்? இன்கம் மட்டும் அப்பா வேலை செய்யற பணம் இன்கமா இருக்கும், இல்ல அம்மா வேலை செய்யற பணம் இன்கமா இருக்கும். ஆனா குடும்பத்தை நடத்துறது யாரு? நிறைய பிள்ளைகள் தான். அப்பா இதெல்லாம் வாங்குங்க, இதெல்லாம் பண்ணுங்க, அதெல்லாம் பண்ணுங்க, எனக்கு இதெல்லாம் வேணும், அதுக்கப்புறம் மீதி இருந்தால் உங்களுக்கு ஏதாவது செய்யுங்க, செலவு பண்ணிக்கோங்க. நிறைய பிள்ளைகள் நடத்துகிறது. அப்போ பிள்ளைகளுக்கெல்லாம் இப்போ அந்த அளவு அதிகாரம் இருக்குது. சரி, அப்படிப்பட்ட அதிகாரம் இல்லைன்னா கூட, அப்படிப்பட்ட அத்தாரிட்டி அவங்களுக்கு இல்லைன்னா கூட, உங்களுக்கு கீழே இருக்கிற உங்களுடைய ஸ்டடீஸ், தேவன் உங்களுக்கு கொடுத்திருக்கிற குடும்பம், தேவன் உங்களுக்கு கொடுத்திருக்கிற ஆசீர்வாதம், தேவன் உங்களுக்கு கொடுத்திருக்கிற பொருட்கள், தேவன் உங்களுக்கு கொடுத்திருக்கிற அந்தஸ்து, இது எல்லாவற்றுக்கும் மேல உங்களுக்கு என்ன இருக்கிறது? அதிகாரம் இருக்கிறது. இந்த அதிகாரத்தை நீங்க இன்னைக்கு எப்படி பயன்படுத்தி கொண்டிருக்கிறீங்க என்பதை நீங்க இன்னைக்கு யோசிச்சு பார்க்கணும். இன்னைக்கு தேவன் உங்களுக்கு கொடுத்திருக்கிற அதிகாரத்தை, இன்னைக்கு தேவன் உங்களுக்கு கொடுத்திருக்கிற படிப்பை, இன்னைக்கு தேவன் உங்களுக்கு கொடுத்திருக்கிற தலைமைத்துவத்தை நீங்க எப்படி பயன்படுத்தி கொண்டிருக்கிறீர்கள்? உங்களுக்கு கீழே 5 பேர் வேலை பார்க்குறாங்கன்னா இன்னைக்கு உங்களுடைய தன்மை எப்படி இருக்கிறது? இனி உங்களுக்கு கீழே ஆண்டவர் ஒரு 10 பேரை தந்திருக்கிறாருன்னா, ஒரு 20 பேரை தந்திருக்கிறாருன்னா, இல்ல ஒரு 100 பேரை தந்திருக்கிறாருன்னா, இல்ல ஒரு 1000 பேரை தந்திருக்கிறாருன்னா, உங்களுடைய பண்பாடு எப்படி இருக்கிறது? ஏனென்றால் நீங்கள் அந்த காரியங்களில் எப்படி இருக்கிறீர்கள், எப்படி ஆண்டவருக்கு உண்மையா இருக்கிறீர்கள் என்பதை வைத்துதான் நீங்க ஏற்ற காலத்தில் ஆசீர்வதிக்கப்பட போகிறதுக்கு ஒரு அடிஸ்தானமா இருக்கிறது. யோசிச்சு பார்க்குறீங்களா? ஏற்ற காலத்தில் ஆண்டவர் என்ன ஆசீர்வதிக்கிறதுக்கும் ஆண்டவர் எனக்கு கொடுத்த பொறுப்புகளில் உண்மையா இருக்கிறதுக்கும் என்ன சம்பந்தம் இருக்குது? சம்பந்தம் இருக்கு. கர்த்தர் அப்படிதான் ஆசீர்வதிக்கிறார். இன்னைக்கு கவனிக்கிற இந்த வார்த்தைகளை கேட்கிற ஆண்டுடைய பிள்ளைகளே, ஒன்றை மட்டும் நீங்க நல்லா புரிந்து கொள்ளுங்க. ஆண்டவர் உங்களுக்கு கொடுத்த எல்லாவற்றிலும் உண்மையா இருக்க கற்றுக்கொள்ளுங்கள். இங்க அதான் வசனம் சொல்லுகிறது. ஒரு முறை கூட அதை வாசிப்போம் அந்த வசனத்தை. உங்களிடத்தில் உள்ள தேவனுடைய மந்தையை நீங்கள் மேய்த்து, அப்படின்னா உங்க வேலைகளை நீங்கள் செய்து, அப்படின்னு அர்த்தம் என்ன? உங்களுடைய வேலைகளை நீங்க சரியாய் செய்து, கட்டாயமாய் அல்ல. அப்ப உங்களுக்கு ஆண்டவர் கொடுத்த பொறுப்புகள்ல நீங்க எப்படி செய்யணும்? செய்யணுமே. நான் எதுக்கு செய்யணும்? வேற வேலை இல்லை. ஒவ்வொரு தடவை
மேனேஜர் வந்து நம்மகிட்ட பேசும்போது இவங்கள்ட்டெல்லாம் வந்து வேலை பார்க்கணும்னு என்னோட தலையெழுத்து. இவங்கள்ட்டெல்லாம் நான் கை கட்டி நிற்கணுங்கிறது என்னுடைய தலையெழுத்து. ஆனால் அக்கௌண்ட் பேலன்ஸை பார்க்கும்போது நமக்கு என்ன தோணும்? அடுத்த மாதம் சம்பளம் வரணுமே, சம்பளம் வந்தால் தானே ஏதாவது செய்ய முடியும் அப்படிங்கிறதுக்காக நம்ம என்ன செய்வோம்? வேலை செய்வோம். சில இடங்களில் உண்மையிலே சில முதலாளிகள், சில மேனேஜர்லாம் ரொம்ப மோசமாக இருக்கிறாங்க, சில டீம் லீடர்ஸ்லாம் ரொம்ப மோசமாக இருக்கிறாங்க. எப்படி இருந்தாலும் ஆண்டவர் உங்களுக்கு கொடுத்த வேலையை மன கஷ்டத்தோட, மனவேதனையோட செய்யக்கூடாது, மனப்பூர்வமாய் செய்ய வேண்டும். ஹல்லேலூயா. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற வேலையில் சொல்லுங்க, உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற பொறுப்பில் உண்மையா இருங்க. எங்க இருந்தாலும் உண்மையா இருங்க. சபையில் இருந்தாலும் உண்மையா இருங்க. எங்க இருந்தாலும் என்ன செய்யணும்? உண்மையா இருந்தோம். மனப்பூர்வமாய் செய்ய வேண்டும். மனப்பூர்வமாய் இல்லாமல் செய்கிறது எதையும் கர்த்தர் அங்கீகரிக்கிறதே இல்லை. சரிங்களா? அவலட்சணமான ஆதாயத்திற்காக அல்ல, உற்சாக மனதோடு. வெறும் ஆதாயத்திற்காக பழகுகிற மனிதர்களை எத்தனை பேர் பார்த்துருக்கிறீங்க? கரங்களை உயர்த்துங்க பார்க்கலாம். உங்களை கேட்கல. ஹலோ, எல்லாரும் பயந்தாச்சு. ஓ, நம்மளை தான் கேட்கறாங்க போல. ஆதாயத்திற்காக உங்களிடத்துல பேசுகிறவர்களை நீங்க பார்த்துருக்கீங்களா? ஆதாயத்திற்காக மட்டும் உங்களிடத்துல பழகுறவங்களை நீங்க பார்த்துருக்கிறீங்களா? ஆதாயத்திற்காக மட்டும் உங்களிடத்துல ஃப்ரெண்ட்ஷிப் வச்சிருக்கிறவங்க பார்த்துருக்கீங்களா? ஆதாயத்திற்காக மட்டும் உங்க வீடு தேடி வரவர்களை பார்த்துருக்கிறீங்களா? சிலர் ஃபோன் பண்ணுவாங்க, எடுத்த உடனே கேட்பேன், என்ன வேணும் தான் கேட்பேன். என்ன? என் ஃப்ரெண்ட்ஸ் தான், யாராவது பசங்க யாராவது, உனக்கு என்ன வேணும்? ஏன்னா ஒரு நாள் கூட ஃபோன் பண்ணி நல்லா இருக்கேன்னு கேட்டதே கிடையாது. டே, எப்படிடா இருக்கு, என்னடா பண்ணுற, இப்போ எப்படி போயிட்டுருக்கு, ஊழியங்கள்லாம் எப்படி போயிட்டுருக்குன்னு ஒரு விசாரி. ஏதாவது தேவைன்னா மட்டும்தான் சிலர் எனக்கு என்ன செய்வாங்க, ஃபோன் இப்படி ஃபோன் பண்ண ஆரம்பிச்ச பிறகு தான் நான் ஒரு முடிவு எடுத்தேன். யார்கிட்ட நம்ம தேவைக்காக மட்டும் என்ன செய்யக்கூடாது, தேவைக்காக மட்டும் கூப்பிடக்கூடாது. வருஷம் ஃபுல்லாக எதுவுமே கேட்டிருக்க மாட்டாங்க. ஆனால் நமக்கு ஒரு தேவைன்னு வரும்போது இவங்களால தான் இது நடக்கும்னு சொன்ன உடனே என்ன செய்வோம்? ஹலோ, எப்படி நல்லா இருக்கீங்களா? என்ன வேணும் சொல். ஆதாயத்திற்காக நம்ம ஒரு காரியத்தை என்ன செய்யக்கூடாது, செய்யக்கூடாது. உலக பிரகாரமான ஆதாயத்திற்காக மட்டும் இதனால எனக்கு ஏதாவது நல்லது கிடைச்சா போதும். எதுக்குடா நீ அவங்க கூட ஃப்ரெண்ட்ஷிப்பா இருக்க? நமக்கு ஏதாவது நல்லது நடக்குதா பார்ப்போம். எதுக்கு அவங்ககிட்ட நீ இவ்வளவு ஐக்கியமா இருக்க? நமக்கு ஏதாவது நல்லது கிடைக்குதா பார்ப்போம். எதுக்கு இவ்வளவு நேரம் நீ அங்க ஸ்பெண்ட் பண்ணிட்டு இருக்க? நமக்கு ஏதாவது பிரயோஜனம் உண்டான்னு பார்ப்போம். நமக்கு பிரயோஜனம் கர்த்தரால் மட்டும்தான் உண்டாகும். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. வேற எந்த மனுஷனாலையும் நமக்கு பிரயோஜனம் உண்டாகாது. அப்படி பிரயோஜனம் உண்டானாலும் அது நிலைநிற்காது. அது நிலைநிற்காது. கர்த்தரால் தான் என்னுடைய வாழ்க்கைக்கு பிரயோஜனம் உண்டாகும். கர்த்தரால் தான் எனக்கு ஆதாயம் உண்டாகும். என்னுடைய வாழ்க்கையின் எல்லா நன்மைகளுக்கு ஆதாரம் என் இயேசு மாத்திரமே. இதை ஏற்றுக்கொள்ளுகிறோம் மட்டும் கரங்களை உயர்த்தி சத்தமாண்டுக்கு மகிமையை செலுத்துவோம். ஹல்லேலூயா. ஆதாயத்திற்காக அல்ல, உற்சாக மனதோடு ஒவ்வொரு காரியங்களையும் செய்யணும். ஒரு வேலையை செய்யும் போது வெறும் ஆதாயத்துக்காக நம்ம செய்யக்கூடாது. கர்த்தர் எனக்கு இந்த வேலையை கொடுத்திருக்கிறார், அதனால நான் செய்யறேன். எனக்கு வர வேண்டிய பலனை கர்த்தர் பார்த்துக் கொள்வார். மற்றவர்களுக்கு முன்பாக நல்ல வேலை. சிலர் பார்த்தீங்கன்னா, நம்மளையும் கூட யோசிச்சு பாருங்களேன். நம்மளை பார்க்கறதுக்கு ஒருத்தங்க இருக்கிறாங்கன்னா நம்ம வேலை எப்படி செய்வோம்? எப்படி செய்வோம்? எப்படி செய்வோம்? உங்களுக்கு பதில் தெரியாது. என்ன, எனக்கு தெரியும், உங்களுக்கு தெரியாதுன்னு. அதனால தானே என்ன சொல்லிட்டு இருக்கேன். ஒருத்தங்க நம்ம வேலை செய்யறத கண்காணிச்சுட்டு இருக்கிறாங்கன்னா, பார்த்துட்டு இருக்காங்கன்னா நம்ம வேலை எப்படி செய்வோம்? உத்தமனுக்கென்றும் கர்த்தர் துணைங்கிற மாதிரி என்ன செய்வோம்? உத்தமமா வேலை செஞ்சுட்டு இருப்போம். யாரும் பார்க்கலன்னு தெரிஞ்சா நமக்கு வேலை எப்படி இருக்கும்? முதல்ல கொட்டாய் வரும். கொட்டாய் வந்துட்டு அதுக்கப்புறம் வேலை கொஞ்சம் ஸ்லோவாக தான் இருக்கும். ஆனால் நம்ம உலகத்தின் முதலாளிக்காக வேலை செய்யல, நம்ம உண்மையாக வேலை செய்யணும். ஏன்னா கர்த்தர் பார்த்து கொண்டிருக்கிறார். யாராக இருந்தாலும்
நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற பொறுப்புகளில் நம்ம உண்மையா இருக்கணும். ஏன்னா நம்முடைய எல்லாவற்றையும் கர்த்தர் பார்த்து கொண்டிருக்கிறார். நம்ம உண்மையிலே அவலட்சணமான ஆதாயத்திற்காக செய்கிறோம்னா அந்த வேலையில உண்மை இருக்காது, அந்த வேலையில ஒரு விசுவாசம் இருக்காது. ஆனா உற்சாகமா செய்தா அதுல ஒரு உண்மை இருக்கும், அதுல ஒரு விசுவாசம் இருக்கும், கர்த்தர் என்னை பார்த்து கொண்டிருக்கிறார் என்கிற எண்ணம் இருக்கும். அப்படி உற்சாகமா செய்யும்போது உலக மனுஷன் வாசல்களை அடைச்சாலும் என் தேவன் எனக்காய் புதிய வாசல்களை திறக்க வல்லமுள்ளவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. அப்போ தேவன் நமக்கு தந்த பொறுப்பை தலைமை தாங்கி நாம் செய்து கொண்டிருக்கிறோம். நீங்க எல்லாரும் யாரு இருந்தால் தலைவர்கள். நீங்களாம் யாரு? தலைவர்கள் தான். ஏன்னா உங்களுக்கு கீழே சில காரியங்கள் இருக்குது இல்ல, உங்களால நடக்க வேண்டிய சில காரியங்கள் இருக்குது இல்ல. அப்ப அதுல உண்மையாய் செய்கிற தலைவர்களாய் நாம் இருக்க வேண்டும். அப்ப வேதத்துல பார்க்கும்போது உண்மையான ஒரு தலைவன், ஒரு குடும்பத்தை நடத்துகிறவனா இருக்கட்டும், ஒரு வேலையை நடத்துகிறவனா இருக்கட்டும், ஒரு காரியத்தை கரெக்டா செய்கிறவன், இது எல்லாம் மனுஷனுக்கு பொருந்தும். அவன் எப்படி இருக்க வேண்டும் என்றால் 1 தீமோத்தேயு 3ஆம் அதிகாரம் அதனுடைய 2ஆம் வசனத்திலிருந்து நாம் வாசிக்கும் போது அதுல ஒரு பொறுப்புள்ள ஒரு மனுஷன் எப்படி இருக்க வேண்டும் என்று அங்க வேத வசனம் சொல்லுகிறது. 1 தீமோத்தேயு அதனுடைய 3ஆவது அதிகாரம் அதனுடைய 2ஆவது வசனத்திலிருந்து நாம் வாசிக்கும் போது, அதாவது நான் இப்ப என்ன சொல்லிட்டு இருக்கிறேன், நான் எதை பத்தி பேசிட்டு இருக்கிறேன் புரிஞ்சுச்சா? நம்ம பாயிண்ட் டாபிக் மறக்க கூடாது. என்னது? ஏற்ற காலத்துல தேவன் நம்முடைய வாழ்க்கையில நன்மைகளை தர வேண்டும் என்றால் அந்த வசனத்துக்கு முன்னாடி இருக்கிற இன்ஸ்ட்ரக்ஷன்ஸை நம்ம என்ன செய்யணும்? ஃபாலோ பண்ணணும். அந்த இன்ஸ்ட்ரக்ஷன்ல முதல்ல கொடுக்கப்படுகிற காரியம், நீ உனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற பொறுப்பை, உனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற மந்தைய, உனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற ரெஸ்பான்சிபிலிட்டிஸை கடமைக்காகவோ கட்டாயமாகவோ செய்யாதபடிக்கு, அவலட்சணமாக செய்யாதபடிக்கு, ஏதோ யாருக்காகவோ செய்றேன் செய்யாதபடிக்கு உண்மையாய் மனப்பூர்வமாய் நீ அதை செய்ய வேண்டும். அப்ப நம்ம எல்லாருமே ஒரு பொறுப்புடைய ஒரு நபராக தான் அந்த உலகத்துல வாழ்ந்துட்டு இருக்கிறோம். நீங்க இன்னைக்கு ஒரு பிள்ளையா இருந்தாலும், ஒரு சின்ன குழந்தையா இருந்தாலும் உங்களுக்குன்னு ஒரு பொறுப்பு இருக்குது. நீங்க ஒரு வாலிபனா இருந்தாலும் உங்களுக்குன்னு ஒரு பொறுப்பு இருக்குது. நீங்க ஒரு பெற்றோரா இருக்கிறீங்கன்னா உங்களுக்குன்னு ஒரு பொறுப்பு இருக்கு. நீங்க ஏதோ ஒரு வேலையில் இருக்கிறீங்கன்னா உங்களுக்குன்னு ஒரு பொறுப்பு இருக்கு. ஏதோ ஒரு தொழில ஒரு பார்ட்டா இருக்கிறீங்கன்னா கூட உங்களுக்கு அதுல ஒரு பொறுப்பு இருக்கு. இல்ல ஒரு தொழிலை நீங்க நடத்தி கொண்டிருந்தால் கூட உங்களுக்கு ஒரு பொறுப்பு இருக்கு. அப்ப இந்த இடத்துல ஒரு பொறுப்பை உடையவன், ஒரு தலைவனா இருக்கிறவன், அவனுடைய குவாலிட்டிஸ் எப்படி இருக்க வேண்டும் என்று இந்த இடத்துல வேதம் சொல்லுகிறது. வாசிங்க பார்க்கலாம். 1 தீமோத்தேயு 3ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்திலிருந்து. ஆகையால் கண்காணியானவன் குற்றம், கண்காணினா என்ன? சூப்பர்வைசர், அதாவது வேலை எல்லாம் கரெக்டா நடக்குதான்னு பார்க்கிறவன். இப்ப இந்த இடத்துல ஏன் உங்களையும் என்னையும் கொண்டு வர்றேன்னா, நம்ம எல்லாருக்குமே கர்த்தர் ஒரு பொறுப்பை தந்திருக்கிறார். இந்த இடத்துல இருக்கிற அத்தனை பேருக்கும் ஒரு தலைமைத்துவம் இருக்கிறது, ஒரு பொறுப்பு இருக்கிறது. உங்களுக்கு கீழே அநேக காரியங்கள் நடக்க வேண்டியது இருக்கிறது. அப்ப நீங்க யார் தான்? ஒரு விதத்துல கண்காணி தான், சூப்பர்வைசர் தான். உங்களுக்கு கீழே நிறைய காரியங்கள் செம்மையாய் நேர்மையாய் நடக்க வேண்டும். அப்ப இங்க அப்படிப்பட்ட உங்களுக்கும் எனக்கும் ஆண்டவர் பார்த்து சொல்லுகிறார், கண்காணியானவன் குற்றஞ்சாட்டப்படாதவனும் ஒரே மனைவியை உடைய புருஷனும் ஜாக்கிரதை உள்ளவனும் தெளிந்த. அப்போ நம்ம ஒரு நல்ல ரெஸ்பான்சிபிள் பர்சனா இருந்தா நமக்கு ஒரு லைஃப் பார்ட்னர் இருக்கணும். 2 பேருக்குமே என்ன செய்யும்? பொருந்தும். அப்படின்னா நம்முடைய வழிகளில உத்தமமா என்ன செய்ய வேண்டும்? நடக்க வேண்டும். 2வது, ஜாக்கிரதை உள்ளவனா இருக்க வேண்டும். எப்படி இருக்கணுமா? கேர்ஃபுல்லா இருக்கணும், ஜாக்கிரதையா இருக்கணும். பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, ஜாக்கிரதையா இரு. பக்கத்துல திரும்பினதே உங்களுக்கு தெரியல, உங்களை பார்த்து திரும்பினதே தெரியல, என்ன ஜாக்கிரதை? அப்ப நம்முடைய வாழ்க்கையில் எப்படி இருக்கணும்? நம்ம ஜாக்கிரதையா இருக்கணும். நீங்க ஒரு குடும்பத்தை நடத்துகிறவர்களா இருந்தா, நீங்க உங்களுடைய பிள்ளைகளை நடத்துகிறவர்களா இருந்தா, ஒரு தொழிலை நடத்துகிறவர்களா இருந்தா, நீங்க எப்படி இருக்கணும்? ஜாக்கிரதையா இருக்க வேண்டும். தெளிந்த புத்தி உள்ளவன செக் பண்ணி பார்த்துடுங்க, தெளிவா இருக்கான்னு லைட்டா தட்டி பார்க்கணும். தெளிந்த புத்தி உள்ளவனா இருக்க வேண்டும். யோக்கியதை உள்ளவனா இருக்க வேண்டும், உத்தமனா இருக்க வேண்டும். அந்நியரை உபசரிக்கிறவனா இருக்க வேண்டும். போதக சமர்த்தனமாய்
இருக்க வேண்டும். அடுத்தது மூன்றாவது, அவன் மதுபான பிரியனும் அடிக்கிறவனும் இழிவான ஆதாயத்தை இச்சிக்கிறவனுமா இருக்க வேண்டும். இன்னைக்கு நிறைய குடும்ப தலைவர்கள் எப்படி இருக்கிறார்கள்? அப்போ ஒரு குடும்பத்தை நடத்துகிற பொறுப்புல இருக்கிறவன் எப்படி இருக்கக்கூடாது? மதுபான பிரியனாய், வசனம் இருக்க வேண்டும் கொடுத்துருக்கு. மதுபான பிரியனாய் இருக்கக்கூடாது. அடிக்கிறவனாய் இருக்கக்கூடாது. இழிவான ஆதாயத்தை இச்சிக்கிறவனமா. அங்க பார்த்தோம் 1 பேதுரு 5:2 அவலட்சணமான ஆதாயம். அங்க எப்படி கொடுக்கப்படுகிறது? அவலட்சணமான ஆதாயத்திற்காக நம்ம ஒரு வேலையை செய்யக்கூடாது. இங்க என்ன கொடுக்கப்பட்டிருக்கிறது? இழிவான, வெறும் ஆதாயம் மட்டும்தான் எனக்கு பெருசு, மீதி ஒன்றும் பெருசு இல்ல, கூட இருக்கிறவங்க பெருசு இல்ல, கூட இருக்கிற மனுஷன் பெருசு இல்ல, எனக்கு அதனால வர்ற ப்ராஃபிட் மட்டும்தான் எனக்கு முக்கியம். தப்பு. ஆண்டவர் அதை விரும்புகிறதே இல்லை. ப்ராஃபிட் ஆண்டவர் தருவார். நம்ம வேலையில் நம்ம உண்மையா இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. இழிவான ஆதாயத்தை இச்சிக்கிறவனுமா இராமல் பொறுமை உள்ளவனும். எப்படி இருக்கணும்? சண்டை பண்ணாதவனும் பண ஆசை இல்லாதவனுமாய் இருந்து. அப்போ ஒரு குடும்பத்தை நடத்துகிற ஒரு தலைமைத்துவத்தில் இருக்கிற நீங்கள், ஒரு வேலையை நடத்துகிற தலைமைத்துவத்தில் இருக்கிற நீங்கள், ஒரு பிள்ளைகளை நடத்துகிற தலைமைத்துவத்தில் இருக்கிற நீங்கள் சண்டை பண்ணுகிறவர்களாக இருக்கக்கூடாது, சமாதானம் பண்ணுகிறவர்களாக இருக்க வேண்டும். நான் என் வீட்டில் சண்டையை உண்டாக்குனதே கிடையாது அப்படின்னு சொல்லுகிறவர்கள் கரங்களை உயர்த்தி சத்தம் ஒரு அல்லேலூயா சொல்லுவோம். ஹல்லேலூயா. ரட்சிங்கப்பா எங்க சபைய. எப்படி இருக்கக்கூடாது? சண்டை பண்ணுகிறவனாக இருக்கக்கூடாது, பணாசை இல்லாதவனா இருக்க வேண்டும். தன் சொந்த குடும்பத்தை, 4ஆம் வசனம், தன் சொந்த குடும்பத்தை நன்றாய் நடத்துகிறவனா இருக்கணும். இதெல்லாம் நீங்க ஃபாலோ பண்ணணும். இதெல்லாம் மார்க் பண்ணி வச்சுக்கோங்க. 3ஆம் அதிகாரத்தை 2ஆம் வசனத்திலிருந்து மார்க் பண்ணி வச்சுக்கோங்க. இதெல்லாம் நீங்க ஃபாலோ பண்ணணும். யாரெல்லாம் ஏற்ற காலத்துல கர்த்தர் நன்மைகளை தர வேண்டும் என்று விரும்புகிறீர்கள்? இப்ப என்ன விருப்பம் போச்சு? இதெல்லாம் நடக்காது, நம்ம வாழ்க்கையில் நடக்காது. கர்த்தர் விரும்புகிறத நம்ம செய்யும் போது நாம் விரும்புகிறத கர்த்தர் செய்கிறார். அதான் அந்த இடத்துல ஏற்ற காலத்துல உன் வாழ்க்கையில நான் நன்மைகளை கொடுக்கணும்னா, நான் செய்ய விரும்புகிறத நான் உன் வாழ்க்கையில நடப்பிக்கணும்னா, நான் நீ உன்னிடத்துல எதிர்பார்க்கிறத நீ செய்ய வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். தன் சொந்த குடும்பத்தை, 4ஆம் வசனம், தன் சொந்த குடும்பத்தை நன்றாய் நடத்துகிறவனும் தன் பிள்ளைகளை சகல நல்லொழுக்கம் உள்ளவர்களாக கீழ்ப்படிய பண்ணுகிறவனுமாயிருக்க வேண்டும். எப்படி இருக்கணுமா? பிள்ளைகளுக்கு நன்றாய் கீழ்ப்படிந்து நடக்கிற பெற்றோராய் நம்ம என்ன செய்ய வேண்டும்? இன்னைக்கு நிறைய அப்படி மாறிடுச்சு. ஆனா வேதம் அப்படி சொல்லல. கீழ்ப்படிய பண்ணுகிறவர்களா இருக்க வேண்டும். பிள்ளைகள் என்ன செய்யணும்? கீழ்ப்படிய பண்ணணுமே தவிர, பிள்ளைகளுக்கு அழகா தெரியும், டெக்னிக் தெரியும். எப்படி எங்க அம்மாவை என் லைனுக்கு கொண்டு வரணும்னு பிள்ளைகளுக்கு நல்லா தெரியும். எப்படி என் அப்பாவை எங்க வழிக்கு கொண்டு வரணும்னு நல்லா தெரியும். நிறைய ப்ரொசீஜர் இருக்கு. முதல்ல கேட்டு பார்க்கணும், அப்புறம் அழுது பார்க்கணும், அப்புறம் சாப்பிடாம இருந்து பார்க்கணும், அப்புறம் ஸ்கூலுக்கு போகாமல் இருந்து பார்க்கணும், அப்புறம் யார்கிட்டையும் பேசாமல் இருந்து பார்க்கணும். இதுக்குள்ள ஏதாவது ஒரு ஸ்டெப்பில் என்ன செஞ்சிடும்? நான் கேட்டது நடந்துடும். சில பெற்றோர்லாம் சாப்பாட்டு விஷயத்துல விழுந்துருவாங்க. எப்படி? ஐயோ மோனே சாப்பிட்றா சாப்பிடாம இருக்காதரா. ஆனால் சில பெற்றோர் நீ தின்னாம போ எனக்கு என்ன அப்படி சொல்லி விட்டுருவாங்க. சில வீட்டில் தான் நடக்கும். சில சாப்பாட்டு விஷயத்தில் விழுந்துருவாங்க. ஐயோ பிள்ளை சாப்பிடவே இல்லை. பிள்ளைகளுக்கு தெரியும் எப்படி, ஏன்னா இத்தனை வருஷம் பெற்றோர் கூட இருக்காங்க இல்லையா, பெற்றோரை எப்படி வழி கொண்டுன்னு தெரியும். அப்போ பிள்ளைகளுடைய திட்டம் அங்கே நடக்குமா, பெற்றோருடைய திட்டம் நடக்குமா? பிள்ளைகளுடைய திட்டம். ஆனால் தேவன் சொல்லுகிறார், உங்க பிள்ளைகளை உங்க வார்த்தைக்கு கீழ்ப்படிய பண்ணுகிறவர்களா இருக்க வேண்டும். அவங்க உங்க வார்த்தைக்கு கீழ்ப்படியணுமே தவிர நாம அவருடைய வார்த்தைகளுக்கு கீழ்ப்படுகிறதா இருக்கக்கூடாது, குறிப்பிட்ட வயசு வரைக்கும். அப்படி நல்லொழுக்கத்தோட வளர்த்து விட்டுட்டீங்கன்னா, நீங்க அத்தனை வருஷம் சொன்ன வார்த்தைகள் எல்லாம் அந்த பிள்ளைகளுடைய வாழ்க்கையில எப்பவுமே நிலைச்சு நிற்கும்.
அப்போ அவங்க ஒவ்வொரு வாழ்க்கையில் ஒவ்வொரு சூழ்நிலைகளை சந்திக்கும் போது அன்னைக்கு அப்பா இப்படி சொன்னாங்க, அன்னைக்கு அம்மா இப்படி சொன்னாங்க, அப்போ இந்த இடத்துல நான் இப்படி தான் நடந்துக்கணும் அப்படிங்கிறது அந்த பிள்ளைகளுக்கு ஞாபகம் வரும். எப்போ ஞாபகம் வரும்னா உண்மையான நல்லொழுக்கத்தோடு நாம் பிள்ளைகளை வளர்த்தும் போது. சரியா? அப்போ தன் சொந்த குடும்பத்தை நன்றாய் நடத்துகிறவரும் தன் பிள்ளைகளை சகல நல்லொழுக்கம் உள்ளவர்களாக கீழ்ப்படிய பண்ணுகிறவருமா இருக்க வேண்டும். 5ஆம் வசனம், ஒருவன் தன் சொந்த குடும்பத்தை நடத்த அறியாதிருந்தால் தேவனுடைய சபையை எப்படி? அப்ப ஒரு சொந்த குடும்பத்தை நடத்த தெரியலன்னா ஆண்டவர் கொடுத்த பொறுப்புல நீ எப்படி உண்மையா இருப்ப? அதான் ஆண்டவர் கேட்கிற கேள்வி. அப்ப நம்ம தேவன் சொன்ன எல்லாவற்றிலும் சரியா இருந்து கர்த்தருடைய பொறுப்புகளில் கைகளை என்ன செய்யணும்? வைக்க வேண்டும் என்று வேதம் நமக்கு சொல்லுகிறது. 6ஆம் வசனம், அவன் இருமா படைந்து பிசாசு அடைந்த ஆக்கினிலே விழாதபடிக்கு நூதன சீஷனா இருக்கக்கூடாது. அவன் நிந்தையிலும் பிசாசின் கண்ணியிலும் விழாதபடிக்கு புறம்பானவர்களால் நற்சாட்சி பெற்றவனமாய் இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. இப்ப வசனம் என்ன சொல்லுகிறது? அவன் நிந்தனையில, அதாவது அவமானங்கள் அவன் என்ன செய்யக்கூடாது? விழக்கூடாது. பிசாசின் கண்ணியில் விழக்கூடாது. அப்படின்னா இன்றைக்கு ஆண்டுடைய பிள்ளையே, நீங்கள் தேவனுடைய கரத்திலிருந்து ஏற்ற காலத்தில் நன்மைகளை பெற்றுக்கொள்வதற்கு தயாராக இருக்கிற பிள்ளைகளாக இருந்தால் உங்களை அந்த நன்மைகளை சுதந்திரிக்க முடியாதபடிக்கு பிசாசு அநேக இடங்களில் கண்ணிகளை வச்சிருப்பான். அதான் இந்த வசனம் குறிப்பிடுகிறது. எந்த ஒரு நன்மையும் ஈஸியாக சுதந்திரிக்க முடியாது. எந்த ஒரு நல்ல காரியத்தையும் ஈஸியாக அடைய முடியாது. ஒரு நல்ல காரியம் உங்கள் வாழ்க்கையில் நடக்கணும்னா அதுக்கு நிறைய தடைகள் வரும். எத்தனை பேர் அதை அனுபவிச்சிருக்கிறீங்க? ஒரு வாழ்க்கையில் ஒரு நல்ல உயர்வை நீங்கள் பெற்றுக்கொள்ளணும்னா அதுக்கு முன்னாடி நிறைய பிளாக் இருக்கும், நிறைய தடைகள் இருக்கும். எல்லாத்தையும் உடைச்சு 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 தான் என்ன செய்ய வேண்டியது இருக்கிறது? ஒரு நல்ல கனியை புசிக்க வேண்டியது இருக்கிறது. ஒரு நல்ல ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள வேண்டியது இருக்கிறது. அப்போ தேவன் உங்க வாழ்க்கையில் ஏற்ற காலத்தில் ஒரு நன்மையை ருசிக்கும்படியாக, ஏற்ற காலத்தில் ஒரு கனியை புசிக்கும்படியாக, ஏற்ற காலத்தில் தேவன் வைத்திருக்கிற உயர்வுகளை அடையும்படியாக நீங்க முயற்சி செய்யும் போது இங்க நம்முடைய குறைகள் மாத்திரமல்ல, சாத்தான் நமக்கு விரோதமாக கண்ணிகளை ஆயத்தம் பண்ணி வச்சிருக்கிறான். அதான் இங்க வசனம் சொல்லுகிறது, அவன் இருமா படைந்து அவன் நிந்தனையிலும், அடுத்த 7ஆம் வசனத்துல, அவன் நிந்தனையிலும் பிசாசின் கண்ணியிலும் விழக்கூடாது. அப்ப கண்ணியில விழக்கூடாதுன்னா கண்ணி இருக்குன்னு அர்த்தம். இந்த ஏரியில நீங்க பயணிக்கும் போது கவனமா போனோம், முதல்ல உங்களை விழுங்கிடக்கூடாது அப்படின்னு சொல்றாங்க வச்சுப்போம். முதல்ல உங்களை விழுங்கிடக்கூடாது அப்படின்னு அர்த்தம் என்ன? அந்த ஏரியில என்ன இருக்கு? முதல்ல இருக்கு. அந்த இடத்துல நடந்து போகும்போது கவனமா இருக்கணும், பாம்பு கடிச்சிடக்கூடாது அப்படின்னு சொல்றாங்கன்னா அந்த இடத்துல என்ன இருக்குன்னு அர்த்தம்? பாம்பு இருக்குன்னு அர்த்தம். அங்க நீ போகும்போது வேர் தட்டி கீழே விழுந்துராத அப்படின்னு சொல்றாங்கன்னா அங்க என்ன இருக்குன்னு அர்த்தம்? வேர்கள் நிறைய இருக்குதுன்னு அர்த்தம். இப்ப இங்க வசனம் சொல்லுகிறது, நீ நிந்தையிலும் பிசாசின் கண்ணியிலும் விழாதபடிக்குன்னா அங்க என்ன இருக்கிறது? பிசாசின் கண்ணி இருக்கிறது. அவனுடைய பிள்ளையே, உலக மனுஷனுக்கு எவ்வளவு கண்ணி இருக்குதுன்னு எனக்கு தெரியல. ஆனா ஆண்டவர் தேடுகிற பிள்ளைகளுக்கு விரோதமா நிறைய கண்ணிகள் இருக்கும். ஒவ்வொரு ஸ்டெப் எடுத்து வைக்கும் போது கவனமா தான் எடுத்து வைக்கணும். எங்க குழி இருக்குன்னு நமக்கு தெரியாது. இப்ப நீங்க வீட்டுக்கு நடந்து போகும்போது பிரச்சனை இல்லை, உங்க வாழ்க்கையில சொல்லுகிறேன். உங்க வாழ்க்கையில நீங்க பயணிக்கும் போது, நீங்க உங்களுடைய குடும்பத்தின் உயர்வுக்காக நீங்கள் பயணிக்கும் போது, ஏற்ற காலத்தில் ஆண்டவர் என் வாழ்க்கையில ஏதாவது ஒரு நன்மைகளை தர வேண்டும், செய்ய வேண்டும் என்று பயணிக்கும் போது பிசாசு ஏதாவது கண்ணிகளை வச்சுக்கிட்டே இருப்பான். அதனால தான் நான் எப்பவும் சொல்லுவேன் தெரியுமா, ஒரு காரியத்துக்கு பிளான் பண்றதுக்கு முன்னாடி முதல்ல நம்ம செய்ய வேண்டியது ஜெபம். முதல்ல நம்ம பண்ண வேண்டியது ஜெபம். ஒரு காரியத்தை திட்டம் பண்றதுக்கு முன்னாடி முதல்ல ஆண்டவரிடத்துல அதை சமர்ப்பிக்கணும். ஒரு ஃபங்க்ஷனுக்காக நம்ம ஆயத்தம் ஆகிறதுக்கு முன்னாடி முதல்ல அதை ஆண்டவரிடத்துல சமர்ப்பிக்கணும். ஒரு மேன்மையான காரியங்களுக்காக ஒரு ஸ்டெப் எடுக்கிறதுக்கு முன்னாடி நம்ம ஆண்டவரிடத்துல அதை அர்ப்பணிக்க வேண்டும். என்ன ஒரு மேன்மையான ஆசீர்வாதங்களை நம்ம சுதந்திரிக்க போறோம் என்று சொன்னாலும் சரி, பிஃபோர் எக்ஸைட்மெண்ட், அந்த காரியத்தை குறித்து எக்ஸைட் ஆகிறதுக்கு முன்னாடி கர்த்தரிடத்தில் அதை அர்ப்பணிக்க வேண்டும். இது நீங்க கற்றுக்கொள்ள வேண்டும். நமக்கு ஒரு நல்ல காரியம் நடந்துச்சுன்னா உடனே ஒரு சந்தோஷம் வரும், எக்ஸைட்மெண்ட் வரும்.
அந்த எக்ஸைட்மெண்ட், அந்த சந்தோஷத்துக்கு முன்னாடி அந்த நல்ல காரியத்தை கர்த்தரிடத்தில் அர்ப்பணிக்க வேண்டும். நீங்க ரொம்ப வருஷமா காத்திருக்கிறீங்க, ஒரு வாகனத்தை வாங்க போறீங்க, உங்களுக்கு பிடிச்ச ஒரு ட்ரீம் கார் வாங்க போறீங்க. வாங்க போகும்போது வீட்டில் இருக்கிற உங்களுக்கு ஆண்டவர் மேல பாசம் வருமா இல்ல எக்ஸைட்மெண்ட் வருமா? ஏதாவது ஒருத்தங்க பதில் சொல்லுங்க பார்க்கலாம். எக்ஸைட்மெண்ட் தானே வரும். ஏன்னா வீட்டுல இருந்து கிளம்ப போறீங்க, கார் வாங்க போறீங்க. இப்போ மனசுக்குள்ள இதுதான் ஓடிட்டு இருக்கோம். வீட்டுல இருந்து கிளம்பும்போது நம்ம போய் அந்த ஷோரூம்ல இறங்குற மாதிரி, அங்கே ஷோரூம்ல இறங்கிட்டு அந்த புதிய காரை திறந்து உள்ள ஏறின உடனே உட்கார்ந்த உடனே ஷோரூம்ல இருக்க எல்லாரும் கையை தட்டி நம்மளை அப்படியே வழி அனுப்பி வைக்கிற மாதிரி ட்ரீம் எங்கேருந்து வரும்? எங்கேருந்து வரும்? வீட்டிலேருந்தே வரும். நானே திரும்பி சொல்கிறேன், போய் கார் வாங்குறதுக்கு முன்னாடி ஷோரூம் போய் சேரணும்னா கர்த்தருடைய கிருபை வேணும். அப்போ ஒரு நல்ல உயர்வுகளை நினைச்சு, ஒரு நல்ல ஆசீர்வாதங்களை நினைச்சு எக்ஸைட் ஆகுறதுக்கு முன்னாடி, ஆண்டவரே நீங்க பாதுகாத்து கொள்ளுங்க, பிசாசின் கண்ணிகளுக்கு எங்களை தப்புவீங்க என்று சொல்லி நாம் ஜெபிக்கிறவர்களாக இருக்க வேண்டும். பிசாசு எப்படி வேணாலும் கிரியை செய்யலாம், எந்த இடத்துலையும் கிரியை செய்யலாம், நம்ம கூட வருகிற எந்த மனுஷன் மூலமாகவும் கிரியை செய்யலாம். அதான் ஒரு உயர்வுகளை பெற்றுக்கொள்வதற்கு முன்னாடி ஆண்டவரிடத்தில் அர்ப்பணித்து, ஆண்டவரே பிசாசின் கண்ணிகளுக்கு எங்களை தப்புவியும் என்று சொல்லி நாம் ஜெபிக்கிறவர்களாக இருக்க வேண்டும். இன்னைக்கு எத்தனை பேருக்கு தயாராக போகிறீர்கள்? ஆண்டவர் இந்த உபவாச நாட்களில் உங்களுக்கு வாக்கு பண்ணி இருக்கிறார், ஏற்ற காலத்திலே தீவிரமாய் நடப்பிப்பேன். சின்னவன் 1000 மாறுவான், சிறியவன் பலத்த ஜாதியுமாய் மாறுவான். இது ஏற்ற காலத்தில் நடக்கும். ஆனா அந்த ஏற்ற காலத்தில் தேவன் செய்வதற்கு முன்பதாக நாம் அந்த காரியங்களை சுதந்திரித்துக் கொள்ள முடியாதபடிக்கு பல கண்ணிகளை பிசாசானவன் வச்சிருப்பான். அந்த கண்ணிகளை எல்லாம் இந்த நாளிலே தேவன் உடைத்து மாற்றுவாராக. நம்ம தான் ஜாக்கிரதை உள்ளவர்களா இருக்க வேண்டும். அதனாலதான் இந்த வசனத்தின் முதல் பகுதியில் வந்து விட்டது, முதல்ல கண்காணியானவன் ஜாக்கிரதையாய் இருக்க வேண்டும் என்று. 7ஆம் வசனத்தில் அவன் நிந்தனையிலும் பிசாசின் கண்ணிலும் விழாதபடிக்கு புறம்பானவர்களால் நற்சாட்சி பெற்றவனுமா இருக்க வேண்டும். எல்லாரும் சொல்லுங்க, புறம்பானவர்களால் நற்சாட்சி பெற்றவனா இருக்க வேண்டும். சிலர் என்ன தெரியுமா, உள்ள வேண்ட வேலை எல்லாம் செஞ்சு, நல்ல கவனிங்க, உள்ள வேண்ட வேலை எல்லாம் செஞ்சு, எல்லாரும் கவனிங்க, உள்ள வேண்ட வேலை எல்லாம் செஞ்சு, ஆண்டவர் விருப்பம் இல்லாத காரியத்தை எல்லாம் செஞ்சு, சுத்தி இருக்கிற எல்லாரும் குறை சொல்ற மாதிரி என்ன செஞ்சுட்டு இருப்போம்? நடந்துட்டு இருப்போம். நடந்துட்டு யாராவது ஏன் இப்படி எல்லாரும் குறை சொல்றாங்கன்னு கேட்டா, எனக்கு மற்றவங்க சொல்றதை பத்தி கவலை இல்லை, ஏன்னா ஆண்டவர் எனக்கு என்ன பத்தி ஆண்டவருக்கு. ஹல்லேலூயா. அப்படி சொல்லலாமா? நான் சொல்றதை நல்லா கவனிக்கணும். உண்மையிலேயே நம்ம சரியா நடந்து அதை யாரும் புரிஞ்சிக்காம நம்மளை குறை சொல்லும் போது நம்ம இந்த வார்த்தையை தைரியமா சொல்லலாம். நல்ல கவனிங்க, இந்த வார்த்தையின் அர்த்தங்களை சரியா புரிஞ்சுக்கணும். ஏன்னா நம்ம இருதயத்தை முழுசா அறிகிறவர் யாரு? யாரு? பக்கத்தில் இருக்கிறவங்க கூட அறிய முடியாது. இன்னும் இப்போ உங்க பக்கத்தில் இருக்கிறவங்களுக்கு கூட உங்க மனசுக்குள்ள என்ன இருக்குன்னு தெரியாது. அப்போ என் மனசுக்குள்ள இருக்கிற காரியங்களை கர்த்தர் அறிவார். அப்ப நான் உண்மையா இருக்கிறதையும் யார் அறிவா? கர்த்தர் அறிவார். நான் உத்தமமா இருக்கிறதையும் யார் அறிவா? கர்த்தர் அறிவார். அப்படி நான் உண்மையா இருந்தும் உத்தமனா இருந்தும் மற்றவர்கள் நம்மை பற்றி குறை கூறும்போது, மற்றவர்கள் நம்மை குறித்து புறம் கூறும்போது கவலைப்பட வேண்டிய அவசியமே கிடையாது. கவலைப்பட வேண்டிய அவசியமே இல்லை. கர்த்தர் எல்லாவற்றையும் அறிவார்னு தைரியமா சொல்லலாம். ஆனா நானே எல்லா தீய வேலைகளையும் செய்துவிட்டு, நானே எல்லா வேண்டா வேலைகளையும் செய்துவிட்டு, அதனால மனிதர்கள் என்னை பற்றி தவறாக பேசும்போது, குறை கூறும்போது, ஆண்டவருக்கு எல்லாம் தெரியும் அப்படின்னு ஒரு ஆக்டிங்கை போட்டா, மனுஷன் முகத்தை பார்க்கிறான், தேவன் இருதயத்தை பார்க்கிறார். அப்ப நாம் உண்மையில் எப்படி தெரியுமா இருக்கணும்? நம்மை சுற்றி இருக்கிறவர்கள் நம்மை குறித்து நற்சாட்சி சொல்லக்கூடிய அளவில் நம்ம இருக்கணும். வசனம் சொல்லுகிறது, உங்க பைபிள்ல இருக்கு. 1 தீமோத்தேயு 3ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம் கடைசி பகுதி சொல்லுகிறது, புறம்பானவர்களால் நற்சாட்சி பெற்றவனுமா இருக்க வேண்டும். இது ரொம்ப முக்கியம்.
ஏனென்றால் கனிகளால தான் அறிந்து கொள்ள முடியும், கிரியைகளினால தான் அறிந்து கொள்ள முடியும். இன்றைக்கு நீங்களும் நானும் இந்த உலகத்துல கர்த்தரை நம்பி வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்று சொன்னால் ஒரு காரியத்தை தெளிவா புரிந்து கொள்ளுங்க. ஆண்டவரே, நீர் என் கூட இருக்கும்போது என்னை குறித்து மற்றவர்கள் நற்சாட்சி சொல்ல வேண்டும். ஒருவேளை இதுவரைக்கும் யாராவது உங்களை பற்றி அவதூறு சொல்லி கொண்டிருக்கிறாங்களா, தேவையில்லாத வார்த்தைகளை சொல்லி கொண்டிருக்கிறாங்களா, இன்னைக்கு ஜெபம் பண்ணுங்க. ஏசப்பா, அந்த வாய்களை எல்லாம் கர்த்தர் மாற்றி போடுங்க, அந்த வாய்களெல்லாம் கர்த்தர் மாற்றி போடுங்க. நற்சாட்சி சொல்லக்கூடியவர்களாய் கர்த்தர் மாற்றுங்க ஆண்டவரே. அப்படி என்னுடைய இருதயத்தையும் என்னுடைய குணத்தையும் நீங்க மாற்றுங்க ஆண்டவரத்தில் ஒப்பு கொடுத்தால் நான் சொல்லுகிறேன், ஏற்ற காலத்தில் கர்த்தர் அதை செய்து முடிப்பார். ஆண்டவர் உங்களுக்கு கொடுத்திருக்கிற காரியங்களில் உண்மை உள்ளவர்களாய் இருக்கிறீர்கள் என்பதற்கு இதுதான் சாட்சி, இதுதான் சாட்சி. இன்னைக்கு நீங்க உங்களை பத்தி யோசிச்சு பார்க்கணும். நம்மை சுற்றி இருக்கிறவர் நம்மை பற்றி என்ன பேசுகிறார்கள், நம்மை பற்றி என்ன விமர்சிக்கிறார்கள். விமர்சனம் எல்லாமே கெட்டது என்று சொல்லி நம்ம நினைச்சு விடக்கூடாது. ஒருத்தங்க நம்மளை பத்தி ஒரு கரெக்ஷன் சொல்றாங்கன்னா அதை ஒரு நாள் நம்ம ஏற்றுக்கொள்ளாம இருக்கக்கூடாது. மற்றவர்கள் சொல்லுகிற கருத்துக்களை கேட்கணும். அதுல 1% உண்மை இருக்கும், அதுல ஏதாவது ஒரு உண்மை இருக்கும். நீங்க சொல்றதெல்லாம் கம்ப்ளீட்டா பிளண்டர், நீங்க சொல்றதெல்லாம் தப்பு அப்படின்னு நம்ம எதையுமே தள்ளக்கூடாது. யாராவது ஒரு காரியத்தை சொல்றாங்கன்னா அதுல ஏதாவது ஒரு உண்மை இருக்கும், நம்மை திருத்திக் கொள்ள வேண்டும். விசேஷமாக இன்றைக்கு இதை கேட்கிற பிள்ளைகள், இதை கேட்கிற வாலிபர்கள், இதை கேட்கிற நீங்கள் பெரியவர்கள், ஒரு காரியத்தை நல்லா புரிந்து கொள்ள வேண்டும். என்னை சுற்றி இருக்கிறவங்க என்னை பத்தி நல்ல விதமா பேசக்கூடிய அளவுல நான் வாழணும். அதை தான் கர்த்தர் விரும்புகிறார். என் பொறுப்புல நான் கரெக்டா இருக்கணும், என் செயல நான் கரெக்டா இருக்கணும். அப்பதான் ஏற்ற காலத்துல கர்த்தர் என்ன உயர்த்த முடியும். அப்படி ஒரு வாழ்க்கையை வாழ்ந்து பாருங்களேன். நிச்சயமா நான் சொல்லுகிறேன், குறித்த காலத்துல தேவன் வைத்திருக்கிற நேரத்துல கர்த்தர் உங்களுக்கான உயர்வுகளை தேடி கொண்டு தருவார். நீங்க இருக்கிற இடத்துல சரியா இருந்து பாருங்க, நீங்க செய்யற வேலையில சரியா இருந்து பாருங்க, உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற பொறுப்புல சரியா இருந்து பாருங்க, உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற வேலையில சரியா இருந்து பாருங்க. உயர்வுகள் உங்களை தேடி வரும், உயர்வுகள் உங்களை தேடி வரும். தாவீதுடைய வாழ்க்கையில இதே காரியம் தான் நடந்துச்சு. தாவீது ஆடு மேய்க்கும்படியாக எங்க இருக்கிறாரு? வனாந்தரத்தில் இருக்கிறார். வீட்டை விட்டு ரொம்ப தூரமா இருக்கிறார், ரொம்ப தள்ளி போய் இருக்கிறார். இப்போ தாவீதை தேடி ஒரு மனுஷன் வருங்க. அந்த மனுஷன் பேர் என்ன? சாமுவேல், தீர்க்கதரிசி. ஆண்டவரால் அனுப்பப்பட்டு தாவீதை தேடி வருகிறார். ஆனா சாமுவேல் தீர்க்கதரிசிக்கு தெரியாது நான் தாவீதை தேடி போறேன்னு தெரியாது. ஈசாயினுடைய வீட்டுக்கு போய் இருக்கும்போது ஒவ்வொரு குமாரனையா வர சொல்லுகிறான். ஒவ்வொன்றையா வர சொல்லி ஆண்டவரே, இந்த மனுஷனையா நீங்க ராஜாவாக்க போறீங்க? இல்ல. ஓ, அடுத்தது ஒருத்தன் நல்ல வாட்ட சாட்டமா நல்ல பலசாலியா ஆர்மி மேன் மாதிரி ஒருத்தன் இருக்கிறான். ஆண்டவரே, இவன் தானா நீங்க வச்சிருக்கிற ராஜா? இல்ல. ஓ, எல்லாம் 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 தள்ளி கடைசியில சாமுவேல் தீர்க்கதரிசி கேட்கிறாரு, உங்களுக்கு வேற ஏதாவது பையன் உண்டா? வேற ஏதாவது மகன் உண்டா? தாவீது அங்க ஆடு மேய்ச்சிட்டு இருக்கிறது யாருக்குமே தெரியாது, யாருக்குமே தெரியாது. சாமுவேல் தீர்க்கதரிசி தெரியுமா? தெரியாது. வேற வெளியே உள்ளவங்களுக்கு தெரியுமா? தெரியாது. இப்ப கணக்கு பார்த்தா இந்த ஈசாயினுடைய மகன் என்றே யாருக்கும் தெரியாது போல இருக்கு. ஏன்னா இந்த தகப்பன் மகன் என்று யாரை போர்ட்ரே பண்றாரு? நல்ல பலசாலியா இருக்கிறவங்கள, நாட்டின் இராணுவத்தில் இருக்கிறவங்கள, நல்ல திறமையா இருக்கிறவங்கள, இவங்களை எல்லாரையும் தான் மகன்னு போர்ட்ரே பண்றாரே தவிர அந்த தாவீத மகன்னு கன்சிடர் பண்ணவே இல்லை. ஆனா இப்ப தேவன் சொல்லுகிறார், இன்னொருத்தன் இருக்கிறான், அவனை கூப்பிடு. நான் இப்ப கேட்கவா? இவ்வளவு தூரத்துல இருந்த தாவீத தேவன் தேடி வருகிறதுக்கு காரணம் என்ன? வேற ஆளே இல்லையா ஆண்டவருக்கு? வேற சகோதரர்களை ஆண்டவர் ராஜாவாக்கி இருக்க முடியாதா? ஒன்றுமே செய்யாத எங்கேயோ தூரத்துல ஒரு ராஜாவுடைய அப்பியரன்ஸுக்கு ஒரு கம்பீர தோற்றம் இல்லாத ஒருவனை ஏன் தேவன் தேடி வந்தார்? இன்னைக்கு உலகத்துக்கே தெரியும் இஸ்ரவேல நான் ஆண்ட ராஜா தாவீது என்று யாருக்கு தெரியும்? உலகத்துக்கே தெரியும். கிங் டேவிட்னா எல்லாருக்குமே தெரியும், ஹிஸ்டரி படிச்ச எல்லாருக்குமே தெரியும். இந்த வேதம் வாசிக்காத உலகத்தின் மனிதர்களுக்கு தெரியும் தாவீது ராஜா என்றால் எப்படிப்பட்டவர்.
அவர் நாட்களில் எப்படிப்பட்ட வளர்ச்சிகள் வந்தது, இஸ்ரவேல் நாட்டில் எப்படிப்பட்ட காரியங்களை தாவீது ராஜாவை கொண்டு ஆண்டவர் செய்தார், அவருடைய அரண்மனைகள் எப்படி இருந்தது. நிறைய பேர் சொல்றாங்க இப்பதானே தண்ணி மோட்டார்லாம் வந்திருக்கு, அந்த காலத்தில் என்ன தண்ணி மோட்டர் யோசிச்சு பார்த்துருக்கீங்களா? அதை இப்போ உங்களுக்கு வாட்டர் டேப்பை திறந்த உடனே என்ன வருது, தண்ணி வருது. அப்படி தண்ணி வரலன்னு என்ன சொல்லுவீங்க, டேய் மோட்டரை போடு, தண்ணி தீர்ந்து போச்சு. உடனே நாங்கள் டொம்முன்னு ஒரு மோட்டர் போட்டோம்னா தண்ணி என்ன செய்யுது, எத்தனையோ 500 1000 அடி கீழே இருந்து என்ன செய்யுது, மேலே நம்ம வீட்டுக்கு மேலே டேங்குக்கு வருது, அங்கேருந்து எல்லா இடத்துக்கும் சப்ளை ஆகுது. தாவீது ராஜா வாழ்ந்த காலத்தில் தண்ணி மோட்டர் இருந்துச்சா? இல்லை. ஆனால் சரித்திரம் சொல்லுகிறது அவனுடைய அறைக்கு தண்ணி வருமா, மேல் மாடியில் அவனுடைய அறைக்கு தண்ணீர் வந்ததா? எப்படி வந்ததுன்னு கேட்டா சில வரலாற்று ஆசிரியர்கள் சொல்லுகிறார்கள், அதற்கு ஏற்றாற் போல தண்ணீர் வேகமாக வரக்கூடிய ஆற்றின் கரையில, நதிக்கரையில தான் அந்த அரண்மனைகள் எல்லாம் செய்யப்பட்டிருக்கிறது, கட்டப்பட்டிருக்கிறது. அந்த வேகத்துல அந்த எப்படியோ கனெக்ஷன் எல்லாம் கொடுத்து என்ன செஞ்சிருக்காங்க, தாவீதினுடைய அறைக்கு கொண்டு போயிருக்கிறார் சிலர் சொல்லுகிறார்கள். அப்ப உலகமே இன்னைக்கு, அவங்க அப்படி சொல்றவங்க எல்லாம் பைபிளை படிச்சிருக்காங்களானே தெரியாது. அப்ப உலகத்துக்கு இன்னைக்கு தாவீது ராஜா அவ்வளவு பெரியவனா இருக்கிறார், அவ்வளவு சிறந்தவரா இருக்கிறார், வரலாற்றிலே ஒரு பெரிய ராஜா என்று கருதப்படுகிறார். இப்படிப்பட்ட மனிதனை வனாந்தரத்துல தேவன் ஏன் தேடி வரணும்? ஒரு காரணம் தெரியுமா? வாசிங்க வேதாகமத்துல 1 சாமுவேல் 17ஆம் அதிகாரம் 33ஆம் வசனத்திலிருந்து நான் வாசிக்கிறேன். ஏன் கர்த்தர் இப்படி தாவீதை தேடி வரணும் என்பதற்கு ஒரு சின்ன எடுத்துக்காட்டை நான் உங்களுக்கு காண்பிக்க விரும்புகிறேன். 1 சாமுவேல் 17ஆம் அதிகாரம் 33ஆம் வசனத்திலிருந்து வாசிக்கும் போது, இங்க பெலிஸ்தர் இஸ்ரவேல் நாட்டுக்கு விரோதமாக வந்து நிற்கிறார்கள். அதுல பெலிஸ்தனாகிய கோலியாத் என்பவன் வந்து சவால் விடுறான். சவால் விடும்போது சவுல் முதற்கொண்டு எல்லாருமே பயந்து நடுங்கி கொண்டிருக்கிறார்கள். நடுங்கி கொண்டிருக்கிற நேரத்துல தாவீது சவுலிடத்தில் வந்து என்ன சொல்லுகிறான், வாசிங்க 33ஆம் வசனத்திலிருந்து. அப்பொழுது சவுல் தாவீதை நோக்கி, நீ இந்த பெலிஸ்தனுடைய யுத்தம் பண்ண உன்னால் ஆகாது, நீ இளைஞன், அவனோ தன் சிறு வயது முதல் யுத்த வீரன் என்றான். தாவீது சவுலை பார்த்து, உம்முடைய அடியான் என் தகப்பனுடைய ஆடுகளை மேய்த்து கொண்டிருக்கிற போது ஒரு விசை ஒரு சிங்கமும் ஒரு கரடியும் வந்து மந்தையில் இருக்கிற ஒரு ஆட்டை பிடித்து கொண்டது. இப்ப நல்லா கவனிங்க. இப்ப அப்படியே பைபிளை வச்சுட்டு அந்த 1 பேதுரு 5:2 வாசிங்க. உங்களிடத்தில் உள்ள தேவனுடைய மந்தையை நீங்கள் மேய்த்து, கட்டாயமாயல்ல, மனப்பூர்வமாயும் அவலட்சணமாயல்ல, ஆதாயத்துக்காக அல்ல, உற்சாக மனதோடு. இப்ப உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற பொறுப்பை நீங்க எப்படி செய்யணும்? மனப்பூர்வமா, உற்சாகமா, வெறும் ஆதாயத்திற்காக அல்ல. இப்போ தாவீதுக்கு இந்த 1 சாமுவேல் 17ஆம் அதிகாரத்துல தாவீது அவனுடைய சூழ்நிலை சொல்லும் போது வெறும் ஒரு ஆட்டை மட்டும் வைத்து மேய்ச்சிட்டு இல்ல, பல நூறு ஆடுகளை வைத்து மேய்த்து கொண்டிருக்கிறான். மேய்த்து கொண்டிருக்கும் போது ஒரு சிங்கம் வருது, ஒரு கரடி வருகிறது. கரடியும் சிங்கமும் வந்து எத்தனை ஆட்டை எடுத்துட்டு போச்சு? அவளை ஸ்பெசிஃபை பண்ணியிருக்கிறாங்க, ஒரு ஆட்டை. நல்ல கவனிங்க. பிசினஸ் பெர்ஸ்பெக்டிவ்ல நீங்க பாத்தீங்கன்னா, தொழில் ரீதியா நீங்க பாத்தீங்கன்னா, பிராக்டிக்கலா நீங்க பாத்தீங்கன்னா, ஒரு ஆட்டுக்காக நீங்க போவீங்களா? ஒரு ஆட்டுக்காக நீங்க போவீங்களா? நான் கேட்கிறேன். இப்போ ஒரு முள் செடியில ஒரு ஆடு சிக்கிடுச்சு, நீங்க போவீங்க. ஏன்னா உங்களுக்கு டைம் இருக்கும், பொறுமையா எடுக்கலாம் முள்ள, எப்படியாவது காப்பாத்த முயற்சி பண்ணலாம். ஏதோ ஒரு குழிக்குள்ள ஆடு விழுந்துட்டு நீங்க போய் எடுக்கலாம், முயற்சி பண்ணலாம். ஏன்னா உங்களுக்கு எந்த பாதிப்பும் வராது. எடுத்துட்டு போனது என்னது? ஆட்டுக்குட்டியா? சிங்கம். சிங்கத்துக்கிட்ட போய் நீங்க ஆடை தப்பு விக்க விடும் நீங்க விரும்புவீங்களா? பிராக்டிக்கலை யோசனை விரும்புவீங்களா? விரும்ப மாட்டீங்க. நமக்கு ஒன்று போனாலும் பரவாயில்ல, இத்தனை 1000 ஆடுகள், இத்தனை 100 ஆடுகள் நமக்கு இருக்கு. இந்த ஒரு ஆட்டுக்கு வேண்டி நாம் போய் அந்த சிங்கம் ஆடை விட்டுட்டு என்ன பிடிச்சிருச்சுன்னா ஏன் கதி என்ன ஆகுறது? முடிச்சு போச்சு. அதனால பிராக்டிக்கலா யோசிச்சா ஒரு ஆடு தானே போகட்டும். ஆனா தாவீது அப்படிப்பட்ட மேய்ப்பன் அல்ல.
ஆதாயத்திற்கான மேய்ப்பன் அல்ல, உண்மையாய் செய்கிற மேய்ப்பன். உண்மையாய் செய்கிற மேய்ப்பன். அவலட்சணமான ஆதாயத்திற்காக மேய்ச்சலை செய்கிறவன் அல்ல தாவீது. மனப்பூர்வமாய், உற்சாகமாய், உண்மையாய் செய்கிறவன். தனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற பொறுப்பை உண்மையாக நிறைவேற்றுகிறவன் தாவீது. இப்ப அந்த ஒரு ஆட்டிற்காக சிங்கத்தை விரட்டி போறான் தாவீது. என்ன ஸ்பீட்ல ஓடி இருப்பான்னு கூட எனக்கு தெரியல. எந்த வேகத்துல ஓடி போய், நீங்க கரடினா சாதாரணமா நினைக்கிறீங்களா? கரடியை யார் நேரா பார்த்திருக்கிறீங்க? சிங்கத்தை யார் நேரா பார்த்திருக்கிறீங்க? உங்க பக்கத்துல இருக்காங்களா சிங்கம்? சிங்கத்துல யார் நேரா பார்த்திருக்கீங்க? நேரில் பார்த்திருக்கீங்க? ஃப்ரெண்ட்ல நின்று பார்த்திருக்கீங்களா? எங்க? சரி, அது பார்த்திருக்கீங்க. கரடியை பார்த்திருக்கீங்களா? அதுவும் ஜூல பார்த்திருக்கீங்க. கரடி ரொம்ப பெருசா இருக்கும், தெரியும்ல? அது தலையில ஒன்று தட்டு தட்டுச்சுன்னா நம்ம நிலத்துக்குள்ள போயிடுவோம். அந்த அளவு பெரிய கரடிகள்லாம் இருக்கிறது. பெரிய கரடிங்கிறது ரொம்ப பெருசா இருக்கும். நம்ம இந்த குழந்தைங்களுக்கு வாங்கி கொடுக்குற பொம்மைகளை பார்த்துருப்பீங்க, டெடி பியர்னு சொல்லிட்டு. அதுவே நம்மளை விட பெருசா இருக்கும். உண்மையான கரடி ரொம்ப பெருசா இருக்கும். நல்ல பலமான கரடி, காட்டு கரடிகள்லாம் எப்போ ரொம்ப ஆக்ரோஷமானது, சரிங்களா? சிங்கமும் ரொம்ப அதோட பவரே பயங்கரமா இருக்கும். அதோட பவர் பயங்கரமா இருக்கும். அது நினைச்ச ஒரு மனுஷனை என்ன வேணாலும் பண்ணிடலாம். அதனால தான் அது காட்டுக்கே ராஜா. அதை விட பெரிய மிருகங்களையும் கொல்லக்கூடிய அளவில் சக்தி எதுக்கு இருக்கிறது? சிங்கத்திற்கு இருக்கிறது. அதை விட சைஸ்ல பெரிதான யானையை கொல்றது கூட அதுக்கு பலம் உண்டு, நினைச்சா கொல்லும். ஆனா அப்படிப்பட்ட சிங்கத்துக்கு விரோதமாக தாவீது போனான். எதுக்காகனா, ஆண்டவர் கொடுத்திருக்கிற என்னுடைய மேய்ச்சல், ஆண்டவர் எனக்கு கொடுத்திருக்கிற பொறுப்பு, அதுல நான் இறுதி வர உண்மையா இருக்கணும். இறுதி வர உண்மையா இருக்கணும். இப்ப சொல்லுகிறா, ஒரு விசை ஒரு சிங்கமும் ஒரு விசை ஒரு கரடியும் வந்து மந்தையில் இருக்கிற ஒரு ஆட்டை பிடித்து கொண்டது. நான் அதை தொடர்ந்து போய் அதை அடித்து அதை அதன் வாய்க்கு தப்புவித்தேன். அது என் மேல் பாய்ந்த போது நான் அதன் தாடியை பிடித்து அதை அடித்து கொன்று போட்டேன். அந்த சிங்கத்தையும் அந்த கரடியையும் உம்முடைய அடியானாகிய நான் கொன்றேன். விருத்த சேதனம் இல்லாத இந்த பெலிஸ்தனும் அவைகளில் ஒன்றை போல இருப்பான். அவன் ஜீவனுள்ள தேவனுடைய சேனைகளை நிந்தித்தானே என்றான். பரவ நடந்தவங்களுக்கு தெரியும். ஒரு கூழாங்கல்ல வச்சு பெலிஸ்தனையும் அழித்து போட்டான். பெலிஸ்தனுடைய அவனுடைய வாளை எடுத்து அவனுடைய கழுத்தை வெட்டி போட்டான். அவனுடைய பிள்ளையே, ஏன் ஆண்டவர் இப்படி வனாந்திரத்தில் இருக்கிற ஒரு தாவீதை தேடி வரணும்? அவனுக்கு கொடுக்கப்பட்ட அந்த மந்தையை சரியா மேய்ச்சான். வேற எதையும் அவன் எதிர்பார்க்கல. அவன் எதிர்பார்த்தது என்ன தெரியுமா? எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறதுல நான் உண்மையா இருக்கணும். இன்றைக்கு இதை கேட்கிற ஆண்டுடைய பிள்ளையே, இன்றைக்கு நான் சொல்லுகிற ஒரே ஒரு காரியம் என்ன தெரியுமா? நீங்க ஏற்ற காலத்தில் தேவனுடைய உயர்வுகளை பார்க்க விரும்புகிறீர்களா? ஏற்ற காலத்தில் தேவன் உங்களை உயர்த்த வேண்டும் என்று விரும்புகிறீங்களா? ஏற்ற காலத்தில் தேவன் உங்களை ஆசீர்வதிக்க வேண்டும் என்று விரும்புறீங்களா? தேவன் ஒரே ஒரு காரியத்தை சொல்லுகிறார், உனக்கு கொடுத்திருக்கிற பொறுப்புல நீ உத்தமனாயிரு. உனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற பொறுப்புல நீ உண்மை உள்ளவனாயிரு. கட்டாயமா செய்யாத, செய்யணுமே என்று செய்யாத, அவலட்சணமான ஆதாயத்திற்காக செய்யாத, மனப்பூர்வமாய் உற்சாகமாக செய். உயர்வுகள் உன்னை தேடி வரும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? நீங்க உண்மையா இருந்தால், இன்றைக்கு இதுதான் கர்த்தருடைய வார்த்தை. இந்த 3வது நாள்ல நீங்க உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற பொறுப்புகளிலே, உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற ஸ்தானங்களிலே, உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற குடும்பத்திலே, உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற வேலைகளிலே, உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற தொழில்களிலே நீங்கள் உண்மையா இருப்பீர்கள் என்றால் வேலைகளும் உயர்வுகளும் உங்களை தேடி வரும். தாவீது தனக்கு கொடுக்கப்பட்ட வேலையில், தனக்கு கொடுக்கப்பட்ட பொறுப்பில் உண்மையா இருந்தான். ராஜா என்கிற அந்தஸ்து அவனை தேடி வந்தது. அவன் எங்கே இருந்தானோ அங்கே தேடி வந்தது. நீங்கள் இருக்கிற இடத்துல நீங்கள் உண்மையா இருப்பீர்கள் என்றால், நீங்கள் வேலை செய்கிற இடத்தில் உண்மையா இருப்பீர்கள் என்றால், நீங்கள் ஊழியம் செய்கிற இடத்தில் உண்மையாய் செய்கிறீர்கள் என்றால், உங்களுக்கு தேவன் கொடுத்த சின்ன பொறுப்போ பெரிய பொறுப்போ, சின்ன மேய்ச்சலோ பெரிய மேய்ச்சலோ, உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறதில் நீங்கள் உண்மையா இருப்பீர்கள் என்றால் உயர்வுகள் உங்களை தேடி வரும். விசுவாசிக்கிறீங்களா? இன்றிலிருந்து உண்மையா இருக்க முயற்சி செய்யுங்க. கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார்.